எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா வெயிட் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்குல்ல. சோ குட்டியா ஒரு ஃபேமிலி வந்து இப்ப பெருசாயிடுச்சு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நீ என்ன பேசுறீங்க? லவ்லாம் பண்ணல, பிடிச்சிருக்குன்னு சொன்னோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்புறமா லவ் பண்ணோம், அவ்வளவுதான். லவ் பண்றோம். சோ அரேஞ்ச் கம் லவ் அப்படி இருக்கமா இல்ல லவ் கம் அரேஞ்ச்? LO அரேஞ்ச் VE மேரேஜ் அப்படிதான் சொல்றோம். ஆமா, பிடிச்சிருக்கு, லோ அரேஞ்ச் ஆயிடுச்சு, அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறமா பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல அந்த லவ்வத்துக்கு இது பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது உண்மையா ப்ரோ? ஏன் பிரேக்கப் ஆனா நான் எங்க பிரேக்கப் ஆகுறதுக்கு நான் லவ் பண்ணலங்க, நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எப்படிங்க ஏதோ ஏதோ புயல் வருதுன்றாங்க, சுனாமி வருதுன்றாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டுப்பா. எனிவே நான் நல்ல வார்த்தையாவும் ரூமர்ஸ் போடுங்க. லைக் எப்படி சொல்றது, நான் வந்து சிம்பு கூட படம் பண்றேன், நான் ஏதோ பெரிய பிசினஸ் ஓபன் பண்ணிருக்கேன், நான் மில்லியனர் ஆயிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டு நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பாக்குறதுக்கும் பாசிட்டிவா இருக்கும். இல்ல ஆமாமா, அது மேக்கப் லைட் தான், ஃபில்டர் போட்டுருக்கல. நான்லாம் எப்படி கலரா இல்ல ஃபில்டர் போட்டுருக்கேன், இல்ல நான் கலரா தெரியும். போடலடா போட்டுருக்கேன், நானே கலரா தெரியறேனே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேரமா தான் பார்த்தேன், நம்ம கலரா தெரியறோமே. எல்லாம் போடல பாரு. ஓகே, ஒருவேளை அந்த முன்னாடி இருக்க லைட் அந்த டிக்டாக் லைட் வந்து க்ளோ அடிக்குது. இதுக்கு மேல வச்சுனா செம்ம. இல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா, எப்படி இருக்கு என்ன. இப்ப தெரியுது என் மூஞ்சி கலர் ஒரிஜினலா. ஓ முத்துனோ கீர்த்தி சரண் பிச்சை பிள்ளை பச்சை பிள்ளை சாரிப்பா. இல்லம்மா, முடிய சிறகடி கசி முடியெல்லாம் இல்ல, அவ்வளவுலாம் அவசரப்படாதீங்க, இன்னும் போகும், நிறைய இருக்கு கதை, நிறைய இருக்கு. அங்க திருப்பி பார்த்து சொல்லுடா. இல்ல யாரோ ஒருத்தங்க உனக்காண்டி ஒரு பாட்டு பாட சொன்னாங்க, என்ன பாட்டு பாடலாம்னு யோசிச்சேன். என்ன பாட்டு பாட? நம்ம இப்ப ரீசெண்டா வந்து நாங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கோமா, அதுல ஒரு மைக் எடுத்துட்டு அவங்க பாட வச்சிருவோம். என்னோட ஒரு சூப்பரா பாட தெரியுமா, ஒரு 2 வரி இப்ப எனக்காக பாடுவாங்க. நான் சொல்றேன் இது பாடு. உன்னோட சாங் 2 வரி பாடு, ஜஸ்ட் 2 to 3 லைன்ஸ். 2 to 3 லைன்ஸ் ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்க உன்னதான பாட சொன்னாங்க. அவங்க உன்னதான் கேட்டாங்க, உன்னதான் பாட சொன்னாங்க. உன்ன பாட சொன்னாங்க, நீ என்ன வந்து உன்னதான் பாட சொன்னாங்க. இப்படி வந்து ஆறவ நீ இப்படி திருப்புற. இல்லப்பா, நீ பாடுப்பா, நீ பாடுப்பா, நீ பாடு, பாடுப்பா 2 வரி. எல்லாரும் பாவம் இப்பதான் வந்திருக்காங்க, தெரிஞ்சிட்டு ஓடிடுவாங்க. இன்ஸ்டாகிராம் ஆக்டிவ் பண்ணுங்க, இருக்கு எப்பயாவது பாக்குது. ஆடு ரொம்ப நல்லா போஸ்ட் போடுறது அந்த மாதிரி. சரி, வீட்லயே ஆக்டிவா இருக்க மாட்டா, தூங்கிட்டு இருப்பான். இவனு போய் இன்ஸ்டாகிராம் வேலை டைட்டா போயிட்டு இருக்கீங்க, வேற வழி இல்ல. இன்னைக்கு எபிசோடு நேற்று தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம், 1 hour டைட்டா போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு லீவு. அதுலயுமே எங்க இப்பதான் வந்தேன் டப்பிங் போயிட்டு. சபரி பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சபரி நான் ஒரு போன் கூட காணோம். சரி ஓகே, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். சபரி வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அண்ட் வைபான ஒரு பர்சன். ஐ ஹாப்பி பிகாஸ் இவ்ளோ டேஸ் இவ்ளோ வருஷமா அவனுக்காகன்னு ஏதோ ஒரு பிளேஸ் இல்லடா. பட் இருந்தாலும் வந்து எல்லாருமே விமன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஆனா ஒரு மென்னோட ஸ்ட்ரகிள் தானே. உங்களுக்கு போட்டோ ஷூட் மிஸ்ஸிங் ப்ரோ, அது வேற ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கேன், நான் வெயிட் போட்டுருக்கேன். அதனால இவளுமே வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்குதா. நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணோம், அதுக்காக நானும் 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் சம் ஹெல்த் இஷ்யூஸ், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாடா, சாரி. ஸோ சபரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும்னு ரொம்ப தேடி தெரிஞ்சு அட் லாஸ்ட் ஹி காட் ஹிஸ் பிளேஸ். பட் டைட்டில் வின் பண்ணலன்னா நான் உங்களோட மனசு எல்லாரோட மனசும் அவன் வின் பண்ணிட்டான்ங்கும் போது ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அவனோட லைஃப்ல இன்னும் நிறைய 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 சக்ஸஸ் கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும். தட்ஸ் இட். அண்ட் என்னோட பெஸ்ட் கோ ஆக்டர், பிகாஸ் ஒரு 2.5 years வந்து நாங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே சரி ஜாலியாக பார்த்துப்பான். முக்கியமா அவன் வந்து என்னோட கல்யாணத்துக்கு ஃபுல்லாக வந்து அவன் தான் வந்து நீ எல்லாமே பண்ணிட்டு இருந்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. எனி ஹெல்ப் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அவனை சொல்லாதீங்க பாவம். சீரியல் கிளைமேக்ஸ் சொல்லுங்களா?
எனக்கு தெரியலப்பா என்னன்னு. ஒரு எத்தனை எப்போ போகுதோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகே சாங் பாடுங்க. சீக்கிரமா வெயிட்டை குறைச்சிட்டு நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். 2 to 3 months எப்படியாவது. ஹை இத்தனை ஹை லோகேஷ். நீங்க Who's this? I love you. ஓகே நீ கூட இந்த லவ் யாருக்கு? இங்கேயா தெரியல. be hot. See. ஏதா இருக்கே. இது ஐபோன் நம்பர்ல வருமா? Yes. எப்படி வருது மரியா? ஏய் அப்படி வராதுடா. அப்படியே வராது. இங்க எல்லாருக்கும் ஃபிட் ஆகுறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்களா? நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நானே முட்டி மோதி யூ டசன்ட் நோ கைஸ் நான் வந்து இப்போ கஷ்டப்படுறேன். ஏய் உண்மையா தானடா சொல்றேன். ரொம்ப கஷ்டப்படுறா. தூங்கிட்டே எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா ஜிம்முக்கு போறல. ஆமா என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றது. தட்ஸ் மை தயவுசெய்து நீங்களும் அது ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு போய் பிபி போங்க கப்புள்ஸா. ஏற்கனவே கப்புள்ஸ் ஆயிட்டோம் பாஸ், அதனால தேவையில்ல பாஸ். ஏய் அந்த ஃபிட்னஸ் கிரிக்கெட்டாங்களா அதுக்கு சொல்றேன். ஒழுங்கா வந்து ஜிம்முக்கு போங்க. ஃபிட்னஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் டயட்டீஷியன் வச்சு நல்ல ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு குறையும். நீங்களா வந்து ஏதோ யூடியூப் பார்த்தோ இல்ல ஏதோ பிளான்ஸ் பார்த்தோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க. எண்ணெயை குறைச்சிக்கோங்க, காய்கறி நிறையா சேர்த்துக்கோங்க, சோறை கம்மி பண்ணிட்டு நம்ம இதில் மற்ற அரிசிகள் திணை சாமை இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வாங்கி சாப்பிடுங்க போதும். ஜங்க் ஃபுட்ஸு இந்த சிப்ஸு இனிப்பு வகைகளை தவிர்த்துட்டீங்கனாலே வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஆனால் வீட்டில் சமைச்சு வீட்டில் சாப்பிடணும். எண்ணெய் ரொம்ப ஊற்றாம லைட்டாக ஆயில் ஊற்றி லைட் ஃபுட்டாக நல்லா பாயில் பண்ண ஃபுட்டாக அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது தெரியும். அதோட சேர்ந்து இப்போ எனக்கு ஒருத்தவங்களுடைய குருவன் இருக்கிறல அவர் ரெகுலர் அட்வைஸ் பண்ணார். ஒரு நாளைக்கு 1 hour அது வாக்கிங் போடா, என்ன வேணா 1 hour வாக்கிங் போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் காலைல 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு எந்திரிங்க. 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 6 மணிக்கு எந்திரிங்க. ஒரு 1 hour காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு வாக்கிங் போயிடுங்க. வாக்கிங் போங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச நல்ல ஹோட்டலாக இருக்கா வாரத்தில் ஒரு தடவை ஒரு வேளை போயிட்டு நல்ல இட்லி தோசை சாப்பிடுங்க, பரோட்டா திங்க, அவ்வளவுதான். வைஷு வெயிட் எப்படி போட்டீங்க நீங்க? முன்னாடி சத்தியமா சொல்றேன் எனக்கு எது தெரியல. அது வேற ஒண்ணும் இல்ல, ஐயோ தனியா இருக்கும்போது கரெக்டா சாப்பிட்டு இருக்க மாட்டா, லைட்டா சாப்பிடுவா. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறது இப்படி ஓட்டுவேன், சாப்பிட்டு பெருத்திருக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு என்னன்னா எனக்கு வந்து அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ஸ்லீப் அண்ட் கான்ஸ்டன்டான ஒரு ஃபுட் வந்து எனக்கு இருக்காது. ரொட்டீன் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லிகமெண்ட் டயர் ஆகி வீட்லயே இருந்து எதுவுமே சாப்பிட்டேன். பட் ஆனால் எந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணல இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 1 month 2 months வந்து நான் வீட்லயே இருந்தது. சொல்றேன் 3 months கிட்ட 3 months ஒரு 2.5 months இருக்கோங்க. ஏன்னா ஷூட்டிங்ல போயோ என்னால பெருசா எந்த வேலையும் செய்ய முடியல, சும்மா உட்காந்துட்டே தான் இருந்தேன். ஸோ அதுல ஆரம்பிச்ச ஒரு வெயிட் இப்போ வரைக்கும் ஒரு குறைக்கவே முடியல. ஹெல்த்தியா வந்து வெயிட் கெயின் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் கன்சல்ட் அ டயட்டீஷியன் அண்ட் ப்ராப்பரா ஒரு டயட் எடுத்துக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அது காசு இருந்தா அப்படி பண்ணுங்க. இல்லப்பா எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகும்ன்றத ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நார்மல் செக்அப், நான் மெடிகேஷன்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். செக்அப் சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. மேரேஜ் லைஃப் அட்வைஸ் வைஷு அக்கா. அனு மேரேஜ் அனு யாரு? ஃப்ரெண்ட் மேரேஜ் லைஃப் அட்வைஸ் என்ன கொடுப்ப? உனக்கு விருப்பம் தான் கல்யாணம் பண்ணு, விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணாது, அவ்வளவுதான். ஒரு பொண்ணாது பொண்ணு தானே. அப்ப வந்து ஒரு பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சு, அவங்களோட உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்படி நினைச்சுனா நீ கல்யாணம் பண்ணு. இல்ல நான் மட்டும் தான் இருப்பேன் நீ மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னா நீ ஜாலியா தனியாவே இருத்தாய். ஜங்க் ஃபுட் நோ கார்ப் ஹெல்தி ஃபுட். எஸ், ஜங்க் ஃபுட் நோ கார்ப்ஸ் ஹெல்தி ஃப்ரூட்ஸ்.
ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. மாமா அக்கா பார்த்துக்கோங்க. ஓகே லக்கி. பார்த்து கொண்டே இருக்கிறார். கமிங் டு த பாயிண்ட், எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா இதுக்குதான். வெயிட் நானும் சொல்லுவேன். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்குல்ல, அதுல சொல்லிட்டு நம்ம ஏதா ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாதானே பீப்புள்ஸ்க்கு அது தெரியும். கண்டிப்பா இல்லையா? ஓகே. ஸோ எதுக்காக இந்த 1 million வந்தோன்னா ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஸோ we are going to start a new boutique. She. So which is named She EOS. அண்ட் என்னோட பேர்ல நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் இந்த பிஸ்னஸ் அப்படின்னா, என் அப்பாவுக்கு அவர் வந்து ஏர்ன் பண்ணாரு, பட் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது பெரிய ஆசை. அவரால் அது முடியல. ஸோ ஐ ஸ்டார்டட் பிஹாஃப் ஆஃப் ஹிம். அண்ட் அது வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஒரு ஐடியா. அண்ட் ஹீ சப்போர்ட்டிங். நான் சும்மா இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் மட்டும்தான் வந்து சேல் போக போகுது. கம்மிங் வீக்ஸில் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு கொண்டு வரோம். கூடிய சீக்கிரமா. ஓகே. லோகோ டிசைன் அண்ட் பேஜ் எல்லாமே என்னோட ஸ்டோரியில கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். பரவாயில்ல, நீ அங்க மென்ஷன் பண்ணி இருந்தா நான் காட்டுறேன். இந்த பாருங்க. ஐயோ பிரைட்டா இருக்கா. ஓகே. திஸ் இஸ் போட்டிக் ப்ரமோஷன் மெயில் மாடல் நான் தான் விஷயம். சாரிடா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல்ஸ்க்கு தான். ஒன்லி ஃபார் ஃபீமேல், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். ஆமா, கேர்ள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா மெயில்ஸ்க்கும் நம்ம பண்ணலாம். கவலைப்படாது, கண்டிப்பா நானும் ஆர்டியும் தான் டிசைனர். தேங்க்யூ சோ மச் கைஸ். படிக்கணும், நீ படிக்கவே இல்ல. பட் எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு காஸ்டியூம்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டு ஸ்டைல். ஆமா, இப்ப நான் அப்படி கேமராவை திருப்பினேன்னா போதும், இங்க வந்து ஒரு பெரிய சோறு இருக்கு. நான் கை காட்டுறதே தெரிஞ்சிடும். இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் ஒரு செவுரு இருக்கு. இந்த செவுரு ஃபுல்லா கபோர்டு தான் வச்சிருக்கோம். அந்த கபோர்டு ஃபுல்லா அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்காங்க. அவ்வளோ காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுவா. நான் எப்படி தெரியுமா, இந்த முக்குல ஒரு 3 door பீரோ வச்சிருக்கேன். அந்த பீரோ தான் என்னது. ஸோ ஐ லவ் டு ஸ்டைல் இட். அது வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, அது வந்து எவ்வளோ ஸ்டைல் பண்ணுறோம், எப்படி அதை வியர் பண்ணுறோன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து இது எங்கேருந்து வாங்குனீங்க, அது எங்கேருந்து வாங்குனீங்கன்னு கேட்டிருக்கீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லாம். ஸோ நான் ஏதோ லைஃப் ஸ்டைல்லையோ இல்லை லைக் வெளியில் ஏதோ ஒரு ஷாப்லேயோ நான் வாங்கியிருப்பேன். ஸோ அதுக்கே உங்களுக்கு அவ்வளோ க்ரேஸாக இருக்குங்கும் போது, சரி ஓகே நம்மளோட ஓன் பிராண்ட் ஆரம்பிச்சா நமக்கு இருக்க அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நம்ம பீப்புள்ஸ்க்கு எல்லாமே போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னொன்னு சொந்தமா சம்பாதிக்கலாம். மெயின் ஐடியா தானே. நோ இல்லப்பா, அது ஒரு மோட்டோ, அதுவும் ஒன் ஆஃப் த மோட்டோ தானே. அது சொல்லிடணும், நம்ம சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. சம்பாதிக்கிறது இதெல்லாமே அடுத்தபட்சம். பட் எனக்கு என்னன்னா, ஒரு குட் குவாலிட்டி, ஒரு குட் ஸ்டைல்ஸ் அண்ட் குட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் ஐம் ஸ்டார்டிங் திஸ். இன்னொன்னு, இதுல இருக்கிற எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியால தான் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியா. இது வந்து ஓன் ஸ்டிச், அதாவது இவங்க கிரியேட் பண்ற டிசைனை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ற அந்த டிசைனை இங்க நமக்கு தெரிஞ்சவங்களே ஸ்டிச் பண்ணி, ஸோ அதை தான் சேல் கொடுக்க போகுது. வெளியில ஒரு கடையில வாங்கி பண்றது இல்ல. டிசைன் இவங்களே கிரியேட் பண்றாங்க. அந்த டிசைன் கிரியேட் பண்ணதை ஒரு ஆள் மூலமா நம்மளே ஸ்டிச் பண்ணி, எப்படி நமக்கு தேவையானதை வந்து நம்ம பக்கத்து தெருல ஒரு கடையில போயிட்டு ஒரு டெய்லர் அக்காட்ட கொடுத்து டெய்லர் அண்ணாட்ட கொடுத்து தச்சு வாங்கிட்டு வருமோ, அந்த இதுக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு சில சைசஸ்ல SM L XL வேரியஸ் ஆஃப் சைசஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணி, அதுல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வாரத்துக்கு ஒன்று இல்லை 10 நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் பண்ணி, அந்த வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸுக்கு அதுக்கு ஒரு பேரு வச்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதுல நிறைய வருது. சோ இட்ஸ் எல்லாத்தையும் சொல்லாதறாங்க. லான்ச்சஸ் வெரி சூன். மேபி இன்னும் 1.5 weeks இருக்கும். 1.5 weeksலயே அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள என்னால வந்து முடிஞ்ச கலெக்ஷன்ஸை வந்து என்னோட ஓன் டிசைன்ஸ்ல கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். ஏன்னா நானுமே வந்து வெளியில போய் ஷாப் பண்ணும்போது ஐ வாஸ் லுக்கிங் லைக் எனக்கு ஒரு 400, 450, 500 இருக்கணும் அப்படின்றது ஒரு பட்ஜெட் செட் பண்ணிட்டு தான் நான் போய் எடுப்பேன். ஸோ அந்த பட்ஜெட்குள்ள உங்களுக்கு ஸோ அந்த பட்ஜெட் உங்களுக்கு கொடுத்தா வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் திஸ்
வித் ஆல் யுவர் லவ். ஐ ஹோப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியுங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஹாய் லக்ஷய் ரேஷ்மா மேம். ரேஷ்மா மேம் பேர் பார்த்த மேலே இருந்துச்சு. ஹாய். இது லொக்கேஷன் இல்லை, இது இப்போதைக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இதுதான் எங்களோட லொக்கேஷன். எங்கள் வீடு எங்கள் ரூம் தான் இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே. ஸோ இங்கே இருந்தால் எல்லாருமே அவ்வளோ பெருசாக ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் எதுவும் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா. ஸோ இப்போதைக்கு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ. ஹாய் பிரித்திகா. சேடாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பா எல்லாம் கடந்து போகும். எஸ், சில நேரம் தாண்ட முடியாத துயரங்கள் வரும்போது தாண்டி வந்து தான் ஆகணும். கண்டிப்பா வந்து ஒரு பர்சனால சோகமாவே இருக்க முடியாது இல்லையா. யூ ஹேவ் டு ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் டீல் வித் இட். அது கத்து கொடுத்ததே இவனும் அப்புறம் ஒரு 4 பேர் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் அகெயின் இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்ரீ பூட்டிக்கா உங்கள் முன்னாடி வந்து லான்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸில் எங்களோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது ஐ கீப் அப்டேட்டிங் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ பர்ச்சேஸ். அண்ட் நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்து என்னோட ஓன் டிசைன்ஸில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸோ நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். நீ தான் சொல்கிறோம். அண்ட் வித் மெயின் இவரோட சப்போர்ட் இல்லாமல் இது வந்து என்னால் ஆரம்பிச்சிக்கவே முடியாது. பட் என்னால ஒரு மோரல் சப்போர்ட் வேணும்ல. வாயிலே வட சொல்ற வேலை நல்லா பார்ப்போம். டிவிக்கே விசில் போடு. எஸ், ஓகே. ஸோ இதுதான் விஷயம். 1 மில்லியன் வந்தோடனே சொல்றேன்னு சொல்லியிருந்தா, வந்தோடனே சொல்லிட்டா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா இருந்தோம். இப்பதான் வந்து அப்பா கார் ஓட்டிட்டு இருந்தவன் படுத்தேன் எழுப்பி சொல்ல வச்சிட்டா. ரொம்ப எனக்கு சத்தியமா வந்து 1 மில்லியன் ரீச் ஆனதே தெரியாது. அண்ட் சம்மன் மெசேஜ் டு மீ, ஐஷு நீங்க 1 மில்லியன் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம 1 மில்லியன் ரீச் ஆயிட்டோம்னா நம்ம என்னன்னு சர்ப்ரைஸ்னு சொல்லிடணும் இல்லையா. அண்ட் நீங்களும் ஏமாறக்கூடாதுல்ல, அதனால தான் நான் வந்து சொல்லியாச்சு. சொல்லிட்டா. ஸோ சீக்கிரமாக வந்து அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கையில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த மெட்டீரியல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சின்னா தான் நம்ம வந்து அப்போ இன்னும் சூப்பராக பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஸோ அதுக்காகவும் அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஸோ அதோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து சீக்கிரமாக இதில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜை வந்து சீக்கிரமாக வந்து மென்ஷன் பண்ணி அண்ட் அதோட இது எல்லாமே ப்ராப்பராக லான்ச் பண்ணுறோம். இது 1 மில்லியன் வந்ததுனால அந்த சர்ப்ரைஸை சொல்லிட்டோம். மற்ற விஷயங்கள் அதோட லோகோ டிசைன்ஸாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும், வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் there will be store இவ பேர்ல இருக்கும் CEOs by வைஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும். ஸோ அதான் CEOs by வைஷு கரெக்டாக வந்து சொன்னேன். CEOs by வைஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறோம், சின்னதாக ஆன்லைனில் இப்போதைக்கு. கங்க்ராட்ஸ் அண்ட் தேங்க்யூ. நாங்களே கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறோம். கங்க்ராட்ஸ். ஓகே, thank you and bye bye and stay safe. எல்லாருமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அண்ட் நிஜமாவே வந்து ஹெல்த் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் இந்த 1 இயரில் ஹெல்த் வந்து எவ்வளோ நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ somehow realized. ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் பார்ட்னர்ஸ் அண்ட் பி சேஃப். லைஃபை பார்த்துக்கோங்க. Bye bye. Until next time. Bye bye.